வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا. صلى الله على سيدنا محمد وآله الابرار واصحابه الاخيار وازواجه الطيبات الطاهرات. اوصيكم عباد الله واياي اولا بتقوى الله. اما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن هذا صراطي مستقيما فاتبعوه. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم: وَرَضَ بِمَا قَسَمَ اللَّهُ لَكَ تَكُنْ أَغْنَى النَّاسِ. صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹ்வின் மகத்தான எல்லையில்லா பேரருளால் மிகச்சிறப்பான நம்முடைய இந்த பகுதியில் அல்லாஹுவை நினைவு கூறுகிற, அவன் சந்தோஷப்படுகிற ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிற ஒரு பாக்கியமான ஆன்மீக நிகழ்வை அல்லாஹ் இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறான். அதற்கு இந்த பகுதியில் நிர்வாக பெருமக்கள், உலமாக்களை தேர்ந்தெடுத்தார். எனக்கு முன்னர் இங்கே உலமாக்கள் அற்புதமான தங்கள் தகவல்களை தந்திருக்கிறார்கள். குறிப்பாக இங்கே எனக்கு முன்னால் உரையாற்றிய சங்கை மிக்க அல்லாமா ஷேக் அப்துல்லா ஜமானி ஹதரத் தாமத் பரக்காத்துஹு பணிவு குறித்து பேசுகிறாங்கன்னா அது பேசுகிறதுக்கு அவங்க தான் தகுதி. எப்போவுமே அந்த பணிவான வாழ்க்கை, அவர்களோடு நிறைய நெருக்கம் இருக்கிறது. பிரயாணத்தில் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிற அனுபவம் இருக்கிறது. ஒரு நல்ல பண்பாளர். யாரையும் தனிப்பட்ட விமர்சனங்களுக்கெல்லாம் இங்கே நேரம் இல்லை. இந்த சபையில் பேசினவங்க எல்லாருமே உண்மையில்
ஆக உயர்ந்த நிலையில் வாழ்ந்து உங்களுக்கு முன்னால் தங்கள் வாழ்க்கையை பதிவு செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் நாம் வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வானா. சங்கை மிக்கவர்களே, இன்று இது போன்ற ஆன்மீக நிகழ்வுகளை நடத்த வேண்டிய காலத்தின் கட்டாயம். தொழுகையில் மக்கள் குறையவில்லை, மஸ்ஜிதெல்லாம் நிரம்பி வழிகிறது. பள்ளிவாசல்களில் நீங்கள் பார்க்கலாம், மக்கள் நிரம்ப வருகிறார்கள். நோன்பாளிகள் நிறைந்து காட்சியளிக்கிறார்கள். வணக்கம், மார்க்கம், இதில் ஈடுபாடுகள் எல்லாம் இருக்கிறது. எது தேவை? நம்முடைய அனைத்துக்குள்ளாலும் அல்லாஹுவை குறித்து நாம் அறிய வேண்டிய அளவிற்கு அறியாததால் சின்ன சின்ன விஷயங்களும் நம்மை தடுமாறச் செய்கிறது, திடுக்கத்தில் கொண்டு விடுகிறது, அச்சத்தை ஏற்படுத்துகிறது, அமைதியை போக்கி விடுகிறது. இன்னொரு பக்கம் அவனுடைய தொடர்பில் நாம் முழுமையாகிற வாய்ப்புகளை அவைகள் குறைத்து விடுகிறது. அவன் சாலிஹீங்களுக்கு, அவன் தேர்ந்தெடுத்தவர்களுக்கு கொடுக்கிற 11 சிஃபத்துகள், அதில் மிக முக்கியமான 2, அவர்களுக்குள் இருந்து அச்சத்தை எடுத்து விடுவான். பயம் இருக்காது. அல்லாஹ்வின் அன்பு கிடைக்கிற போது, நேசம் கிடைக்கிற போது, நெருக்கம் கிடைக்கிற போது நம்ம கல்வில இருந்து பயம் வெளியில் போயிடும். நல்ல ஞாபகம் வைக்கணும். எதுக்கெடுத்தாலும் பயம், எதை பார்த்தாலும் பயம். ஏதாவது ஒரு செய்தி, அதிர்ச்சியான செய்தி நாளேடுகளில் வந்துவிட்டால் ரொம்ப உறைந்து போகிறோம். நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், என்ன பயம்? நம்முடைய மாலிக், நம்முடைய பேரரசன் ரப்புல் ஆலமீன். நம்முடைய பொறுப்பு அவன் கையில் இருக்கிறது. நம்மை ஆளும் இடத்தில் அவன் இருக்கிறான். நம்மை அவன் கைவிட மாட்டேன் என்று வாக்களித்திருக்கிறான். நஸ்ரும் மினல்லாஹி வ ஃபத்ஹுன் கரீப், உங்களுக்கு உதவி உண்டு என்று வாக்களித்தான். வெற்றி உண்டு என்று வாக்களிக்கிறான். எல்லாவற்றையும் தாண்டி பல நேரங்களில் அவன் மீது இருக்கிற நம்பிக்கை குறைவோ என்னவோ நாம் அதிர்ச்சிக்கு ஆளாகிறோம், பயத்தில் போய் விழுகிறோம். வீட்டில் ஒரு சின்ன கஷ்டம்னாலும் நம்ம பயந்துடுறோம். மனைவிக்கு சுகம் இல்லை, பிள்ளைங்களுக்கு சுகம் இல்லை, நமக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி ஆகிறது. நான் சொல்வது, அவைகள் மீது மருத்துவம் நடக்க வேண்டும், முயற்சிகள் இருக்க வேண்டும். இது எல்லாவற்றையும் தாண்டி அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை பலப்பட வேண்டும். அல்லாஹ் எல்லாருக்கும் நசீபாக்குவானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் ரொம்ப முக்கியம். தாவு மரதாக்கும் பிஸ்ஸதகா, உங்களில் நோய்வாய்ப்பட்டவர்கள் வீட்டில் இருக்கிறார்களா, அவங்களுக்கு உடனே சிகிச்சை அளியுங்கள், சதகாவை கொண்டு சிகிச்சை அளியுங்கள். வீட்டில் ஒருத்தங்களுக்கு சுகம் இல்லை, இங்கே தாய்மார்கள் கவனிக்கணும். யாருக்காவது சுகம் இல்லை, முதலில் சதகா செய்யுங்கள். எங்கள் உம்மாவுக்கு சுகம் இல்லை, ஆஸ்பத்திரி கூட்டு போகிறோம். இப்போ எங்கே கூட்டு போகணும்னு கேட்டாங்க. நான் அண்ணன்ட்ட சொன்னேன், நீங்கள் புறப்படுங்க, இன்ஷா அல்லாஹ் எங்கங்கிறத நான் பின்னால் வந்துடுவேன்னு. அவங்கள அனுப்பிட்டு 2 ரக்காத் இஸ்திகாரா பண்ணோம். இஸ்திகாரா பண்ணிவிட்டு எங்கே போனால் ரப்பே ஷிஃபாவோ அங்கே அனுப்பி வை. ஷாஃபி அல்லாஹ், அதில் மேறு கருத்து இல்லை. சுகமளிப்பவன் ரப்பு மாத்திரம்தான். நோயை கொடுத்தவன் தான் நோயை ஷிஃபாவாக்கணும், வேற யாரும் ஷிஃபாவாக்க முடியாது. மருத்துவம் செய்யுங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு. மாமிந்தாயின் இல்லாலகு தவா, நோய்க்கு மருந்து படைக்காமல் அல்லாஹ் நோயை படைக்கல, மருத்துவம் செய்யணும். ஆனால் நம்பிக்கை ரப்பின் மீது இருக்கான். வைதா மரிதுத்து ஃபஹுவ யஷ்ஃபீன், நான் நோய்வாய்ப்படும் போது அல்லாஹ்வே சுகமளிக்கிறான். அந்த நம்பிக்கை குறையும் போது நம்ம பலகீனமாயிடுறோம், அதிர்ச்சிக்கு உள்ளாகிறோம், பயத்துக்கு உள்ளாகிறோம். இன்னைக்கெல்லாம் நோய் கட்டுப்பாடு இல்லாத நோய்கள் ஒன்றல்ல 2 அல்ல. ஒரு ப்ரெஷர் கூட பல பேரை பெரிய வீழ்ச்சிக்கு கொண்டு போயிடுது. நான் ஒரு செய்தியை சொல்வேன், ஞாபகத்தில் வச்சுக்கிறணும். நோய் பயங்கரமானதல்ல, நோயினுடைய பயம்தான் பயங்கரமானது. நோய் பயங்கரம் அல்ல. நோய் வந்துடுமான்னு பயப்படுறாங்க பாருங்க, அவங்க முடங்கி விடுறாங்க. இந்த நோயெல்லாம் சரியாயிடும் நினைக்கிறாங்க பாருங்க, அவங்க நீண்ட காலம் செயல்படுறாங்க. அல்லாஹ் மனிதர்களுக்கு கொடுக்கிற முதல் சோதனைங்கிறான்.
அல்லாஹ் எதெல்லாமோ கொடுப்போங்கிறான், காசை எடுப்போம், மௌத்தை கொடுப்போம், அப்படியெல்லாம் சொல்கிறான். முதல் சோதனை ஒல நபுலுவன்னக்கும் பிஷையும் மினல் ஹௌஃப், பயத்தில் கொஞ்சம் கொடுத்து சோதிப்போங்கிறான். அல்லாஹ்வுடைய சோதனை அது. கொஞ்சம் பயம், ரொம்பலாம் இல்லை. அல்லாஹ் முற்றிலும் பயத்தை கொடுத்தா இயங்கவே முடியாது. படுக்கும்போது ஃபேன் விழுந்துருமான்னா தூங்கவே மாட்டோம். வண்டி ஓட்டினா கீழே விழுந்துருவோமான வண்டி ஓட்ட மாட்டோம். வெளியில் போனால் ஏதாச்சும் ஆகிடுமானா முடங்கி விடுவோம். பயம் ரொம்ப டேஞ்சர். சாலிஹீங்களுக்கும் சாலிகீங்களுக்கும் அல்லாஹ் கொடுக்கிற விலை மதிக்க முடியாத நிஅமத் லா ஹௌஃபுன் அலைஹிம், அவர்களுக்கு பயமா நாம கொடுக்கறது இல்லை. அல்லாஹ் உங்களையும் என்னையும் பாதுகாப்பானாக. பயம் வரக்கூடாது. இது மாதிரி மஜ்லிஸுகளில் இதை பாடமாக எடுத்துகிட்டு போகணும். சின்ன சின்ன விஷயத்திலும் பயப்படுறது, நாட்டில் என்ன நடந்துடும், அசாதாரணமான சூழ்நிலை நடந்துடும், ஏதாவது நம்ம உரிமைகள் பறிக்கப்பட்டுடும், ஒன்றும் இல்லை. அல்லாஹ்ட்ட கையேந்தணும், நம்பிக்கையோடு இருக்கணும். அல்லாஹ் வாக்களித்தால் கியாமத்து வரையிலும் இந்த தீனும் இருக்கும், மூமின்களும் இருப்பார்கள். அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்பவர் இருக்கும் வரையிலும் இந்த உலகம் அழியாது. அப்படியானால் உலகம் அழியும் காலம் வரையிலும் நாம் இருக்கிறோம். உத்தம நபிகளின் வார்த்தை. சொல், அங்க சொல். சங்கமிக்கவர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கு கொடுத்த பெரிய பாக்கியம், நடக்கிற ஒவ்வொன்றையும் ஏற்றுக்கொள்வதோடு நம்பிக்கை இழக்காமல் வாழ்வது. தினம் தினம் மக்களுடைய பேச்செல்லாம் நீங்கள் கேட்டால் நமக்கு கவலையாக இருக்குது. 100க்கு 100 மக்கள் இதிலேயே ஏதாவது ஆயிடுவாங்களோ. நாட்டில் நடக்கிற நிகழ்வுகள், உலகத்தில் நடக்கிற நிகழ்வுகள், தினமும் பேச்சு, பத்திரிகையில் வர்றது, தொலை சாதனங்கள் வழியே வரக்கூடிய செய்திகள் பல பேரை ஊனமாக்கி விடுகிறது, நிம்மதியை குலைக்க செய்கிறது. நான் சொல்வேன், அல்லாஹ்வின் நாட்டத்தில் நாம் எப்போதும் ஏற்றுக்கொள்ளும் மனது இருக்க வேண்டும். அதையெல்லாம் தாண்டி அவனை நம்பியவர்களோடு அவன் அழகாக நடப்பான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்மோடு அவன் அழகாகவே நடப்பான். நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கணும். பயத்தை விட்டுரும். தேவையில்லாத பயம் பெரிய சங்கடங்களை உண்டாக்கிடும். அப்போ நான் 2 ரக்காத் இஸ்திகாரா பண்ண, எந்த ஒரு காரியத்துக்கும் இஸ்திகாரா பண்ணாமல் செய்கிறது இல்லை. மாஹாப மனிஸ்தகாரா ஒமா நதிம மனிஸ்தஷாரா சொல்லதால் சொல்லுவாங்க. இஸ்திகாரா பண்ணவங்க நஷ்டமடைய மாட்டாங்கன்னாங்க. நமக்கு ஒரு காரியம் நடக்கணும், அல்லாஹ்ட்ட போயிடுறது, ரப்பே இந்த காரியம் நடக்கணும், இதில் எது ஹைரோ அதை நீ கொடு, எது ஷர்ரோ அதை விட்டு தடுத்துரு. காலியான உள்ளத்தில் கேட்குற. ஒவ்வொரு நாளும் காலையில் அல்லாமா இப்னுல் அரபி இஸ்திகாராவுடன் என் சுபுகு துவக்கம், இஸ்திகாராவுடன் என் பகல் முடியும்னாங்க. காலை துவங்குவதும் இஸ்திகாரா, அதே மாதிரி பகல் முடிவதும் இஸ்திகாரா. இன்னைக்கு சலஃபுகள், சாலிஹீங்கள், வலிமார்கள், சூஃபிகள், நம்முடைய ஷேகுமார்கள் சுபுகுல தஹஜ்ஜத்தில் 2 ரக்காத் இஸ்திகாரா. எதுவெல்லாம் ஹைரோ அதன் பக்கம் இன்றைக்கு எங்களை நீ கொண்டு போ, எது ஷர்ரோ அதை விட்டு பாதுகாத்துரு. இஸ்திகாரா. இரவில் படுக்கும்போது இஸ்திகாரா. கவனம் வைக்கணும். இஸ்திகாராவை ரசூல் அல்லமனன் நபியு சலாத்தல் இஸ்திகாரா, இஸ்திகாராவின் தொழுகை ரசூல் கற்றுக் கொடுத்தாங்க. எல்லா விஷயத்தையும் இஸ்திகாரா கேளுங்கன்னாங்க. இஸ்திகாரான என்ன? அல்லாஹ்ட்ட போய் நலவை கேட்கிற. உன் வீட்டில் அனுப்பி வச்சுட்டு நான் 2 ரக்காத் தொழுது சொன்னேன், எந்த மருத்துவமனைக்கு போனால் ஹைரோ அங்கே அனுப்பி வை, எந்த டாக்டர்கிட்ட காட்டுறது ஹைரோ அந்த டாக்டர்கிட்ட காட்டுவை. எல்லாரும் போகும்போது சில பேர் ஆலோசனை சொல்லியிருக்காங்க ஒரு டாக்டர்கிட்ட, அங்கே போகிறாங்க, அவர் அன்னைக்கு பார்க்க இல்லை, வேறொரு இடத்துக்கு வர்றாங்க, அந்த டாக்டர்கிட்ட கிளியர் ஆகி போச்சு. அல்லாஹ்வுடைய கிருபை. அப்போ நான் ரப்புல் ஆலமீன்கிட்ட கேட்டேன், இந்த டாக்டர் அந்த டாக்டர்லாம் இல்லை, யார்கிட்ட போனால் ஷிஃபா கிடைக்கும், நீ ஷாஃபி, எங்கே வச்சு கொடுக்கணுமோ அங்கே வச்சு கொடு. நம்ம பிள்ளைக்கு சுகம் இல்லை, நம்ம முதல்ல மருத்துவமனைக்கு போகிறது இல்லை, முதல்ல ஒரு மிஸ்கீனுக்கு சாப்பாடை கொடுத்துடணும், ஏதாவது சதக்காக்களை செய்திடணும், அப்புறம் நம்ம போகிறோம், அல்லாஹ் ரூட்டை கொடுத்துருவான். அதோடு மாத்திரமல்ல, நோய்க்கான மருந்தை அந்த மருத்துவருடைய கல்வில அல்லாஹ் போட்டுடுவான், அவர் மூளையில் அந்த சிந்தனை போட்டுருவான். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நோயே கண்டுபிடிக்கப்படாமலேயே சிகிச்சை நடக்கும். கடைசி வரைக்கும் நோய் என்னன்னு தெரியாமல் போயிடும். நோய் கண்டுபிடிக்கப்படணும், அந்த ரூட்டை கரெக்டாக அவருக்கு அல்லாஹ் போடணும். அப்போ நம்ம போகிற போது நம்ம குழந்தைகளுக்கு, என்னுடைய பிள்ளைங்க 2 பிள்ளைங்க சின்ன பிள்ளையா இருக்கிறாங்க,
அப்போ அவங்களுக்கு டாக்டர் எங்கள் ஊரில் இருக்கிறாங்க. பெரும்பாலும் ஊரில் எப்படி பழக்கம், அந்த பக்கம் போனால் டவுனுக்கு போனால் நல்ல டாக்டர் இருக்காங்க. ரெண்டு பேர் இருந்தாங்க டவுனில். 2 பேரும் ரொம்ப கைதேர்ந்தவங்க, குழந்தைகள் ஸ்பெஷலிஸ்ட்டு தான். அப்போ நான் மதரசாவில் உஸ்தாதாக இருக்கேன். அந்த டாக்டர்லாம் எப்படின்னா, பிள்ளைய கூட்டு போயாச்சுன்னா சாயந்தரம் தான் வீட்டுக்கு வரணும், மதியம் சாப்பாடோடு போகணும், அவ்வளோ கூட்டம் உட்காந்துருப்பாங்க. இப்போ நான் நடந்ததை சொல்கிறேன். இஸ்திகாரா கேட்டேன் அல்லாட்ட, ரப்பே கூட்டு போகணும், எங்களுக்கு எங்கே ஹைரோ அங்கே அழைச்சிட்டு, இவ்வளோ தூரம் போயிட்டு வர்றதுன்னா போயாச்சுன்னா அப்போது நிற்காது, வாரம் கூப்பிடுவாங்க, மாதத்துக்கு ஒரு தடவை காட்ட சொல்லுவாங்க. ரப்பே என்னால் அப்படி போக முடியாது, எது ஹைரோ நீ முடிவு செய். ஊரில் 2 பேர் இருக்கிறாங்க, ஊரில் 2 பேர் இருக்காங்கன்னு அங்கே போய் காட்டுறது இல்லை, குழந்தை ஸ்பெஷலிஸ்ட்னு அங்கே தான் போகிறது. நான் உங்களுடைய இதயத்தில் பதிவு செய்கிறேன், அல்லாஹ் எவ்வளோ அழகானவன், எவ்வளோ அன்பானவன், எவ்வளோ கருணை உள்ளவன். நம்ம வாழ்க்கை என்பதை அவனோடு நீங்கள் ஆக்கிவிட்டால், அவனிடத்தில் கையேந்தும் பழக்கம் வந்தால், அவனிடத்தில் முறையிடுகிற பழக்கம் வந்தால், அவனோடு பேசுங்கள் என்கிறேன். அல்லாஹ்வோடு பேசி பாருங்கள், அவன் கேட்க தயார். உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், என்ற பேசு, என்ற கேளு, நான் கொடுக்கிறேன்கிறான். குர்ஆன் கொடுத்த வாக்கு, நீ கேட்டால் நான் கொடுக்கிறேன். கேட்க தயார் அவன். நம்ம கேட்கணுமே, கேட்கறதுக்கான தகுதியும் வேணுமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சாத் இப்னு அபீ வக்காஸ் வந்து கேட்டாங்க சர்க்காரை ஆளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல, எனக்கு ஒரு வரம் வேணும் யா ரசூலல்லாஹ். என்ன வரம்பா? நான் அல்லாஹ்ட்ட கேட்டால் அவன் கொடுக்கணும், அந்த வரம் வேணும். பெரிய விஷயம், நான் எப்போ கேட்டாலும் அல்லாஹ் கொடுக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு நிபந்தனையை கொடுத்தாங்க, அந்த நிபந்தனை ஏற்றுக்கான்னாங்க, ஓகேன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த வாழ்க்கை என்ன? அத்திபு துஅமத் துஸ்தஜபு தாவத்து, நீ உண்ணும் உணவு நீ மனமானதாக ஹலாலானதாக ஆக்கிக்க. உடை ஹலால், உணவு ஹலால். துஆவுல ஒரு பெரிய முக்கியம், கிப்லாவை முன்னோக்கி உட்காருங்கள் என்கிறார் இமாம் கஸாலி. கையை தூக்குங்க, நெஞ்சுக்கு நேரம் வைங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நாம கையை தூக்கிறது கூட பல பேர் இப்படி வச்சுக்கிறோம். தப்புன்னு சொல்லலை, ஒரு துஆவை முழுமையாக பெறுகிற வழிமுறைகளை வல்லல் நபிகளும் சாலிஹீன்களும் நமக்கு அவர்கள் வெற்றி பெற்ற இடத்துல நின்று உணர்த்துறாங்க. இப்படியெல்லாம் கேட்டோம், அப்படியெல்லாம் அல்லாஹ் கொடுத்தான். அந்த முறையில் இருந்து நம்ம கொஞ்சம் வெளியில் வந்துடுறோம். ஒதுவோடு உட்கார்ந்து கேளுங்க, கிப்லா முன்னோக்கி கேளுங்க, கையை தூக்கி கேளுங்க. இதற்கெல்லாம் மேல உதுல்லாஹ் வந்து மூக்கியூன பில்லாஹ், அவன் கொடுப்பான் என்கிற உறுதியோடு கேளுங்கள். கொடுப்பான். நான் இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் கேட்ட எந்த துஆவிலும் அல்லாஹ் மேலே கடுகளவு சந்தேகத்தில் கேட்டதே இல்லை. கேட்டதையெல்லாம் அல்லாஹ் நசீபாக்கி தந்தான், சந்தேகப்பட்டதே இல்லை. நான் சொன்னால் நீங்கள் எப்படி நம்புவீங்களோ, ஒரு கட்டத்தில் உம்மா டாக்டர் சொல்லிட்டாங்க 2-3 மாதத்தில் அவங்க இந்துக்கால் ஆகிடுவாங்க, ஒஃபாத் ஆகிடுவாங்க, நல்ல காரியங்களை முடிச்சிருங்கன்னு சொன்னாங்க. அப்பவும் நான் அல்லாஹ்ட்ட கேட்டேன், ரப்பே அவங்களுடைய ஹயாத்து உனக்கு தெரியும், இது ஒரு ஆலோசனை, ஒரு அபிப்பிராயம், ஒரு எண்ணம், நீ கொடுக்கிறவன், என் தாய் வேணும்னு கேட்டேன். அந்த செய்திக்கு பின்னால் கிட்டத்தட்ட 18 வருடம் வாழ்ந்தார். 18 வருடம், 3 மாதம் சொல்லப்பட்ட செய்தியை தாண்டி 18 வருடம் ஹயாத்தாக்கி வைத்தான் அல்லாஹ் ஆரோக்கியமாக. என்னுடைய ஆசிரியை உங்கள் உம்மா தான், அவங்க மடியில் தான் நான் பாடம் படித்தேன். வெளியில் போனால் பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ், மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா சொல்லிட்டு போகணும்னு 4 வயசில் சொன்னாங்க உம்மா. தாய்மார்களுக்கு சொல்லுகிறேன், அன்றைக்கு நான் மதரசாவுக்கு போகல, மக்தபுக்கு போகல, நான் ஜாமியாக்களுக்கு போகல. பின்னால் நான் ஜாமியாவில் போய் படித்ததுண்டு, மதரசாவில் ஆலிமானதுண்டு. அப்போதெல்லாம் நான் படிக்காத இந்த பாடம் 4 வயசில். இன்றைக்கும் எங்கே போனாலும் காரில் ஏறுறோம், ஃப்ளைட்டில் ஏறுறோம், காலை தூக்கி வச்சுட்டோம்னா பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ், மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா. ஏன்? அது தாய் சொன்ன பாடம் கபருக்கு போற வரைக்கும் மறக்காது. பிள்ளைகளை உருவாக்குங்கள், அவன் நினைவோடு, அவன் சிந்தனையோடு, அவனிடத்தில் பேச பழகுங்கள், அவனோடு நீங்கள் உரையாடுங்கள், அவன்கிட்ட கேளுங்கள். முனாஜாத்தில் ஒன்று இருக்குது, அல்லாஹ்ட்ட போய் பேசுறது. பெருமானார் சஹாபிகள் அந்த பயிற்சியை கொடுத்து கற்றுக் கொடுக்குறாங்க, உருவாக்கி தந்தாங்க. எந்த விஷயம்னாலும் அல்லாஹ்ட்ட கேளுவான்னாங்க. இப்போ நம்ம கேட்கறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஏதாவது ஒன்றா பதறோம், உடனே பயப்படுறோம், என்ன செய்யாண்டே ஓடல. எந்த ராத்திரியாக இருக்கட்டும், டக்குன்னு 2 ரக்கா தொழுங்க, அல்லாஹ்ட்ட கையேந்துங்க, அவன் வழியை திறந்து விடுவான். சதக்கா கொடுங்க. நம்மளுக்கு சதக்கா கொடுத்துட்டு போனோம், பையனுக்கு 2 குழந்தைகளுக்காக சொன்னேன், ஆஸ்பத்திரிக்கு அங்கே போகணும், என் ஒய்ஃப் அங்கே அனுப்பி விட்டவங்க போனாங்க. அங்கே டாக்டர் இல்லை, இன்னும் வரல. அப்போ இந்த டாக்டர் அவர் வெளியூருக்கு போயிருக்காங்க.
என்ன பண்ணான்னு கேட்டாங்க. ஊருக்கு வந்து சொன்னோம். ஊருக்கு வந்தாங்க. அல்லாவுடைய பெரிய கருணை. என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? லோக்கலில் இருக்கிற டாக்டர், குழந்தை டாக்டர்கிட்ட காட்டினோம், பூரண சுகமாச்சு. அதுக்கு பின்னால் அல்லாஹ் லேசாக்கினா, பிள்ளைங்க வளர்ற வரைக்கும் லோக்கல் டாக்டர். பயணமே இல்லை, சிரமமே இல்லை. ஏன்? நான் கேட்டது அல்லாட்ட, சிரமம் இல்லாத வழியில் இந்த சிகிச்சை நடக்கணும். இன்னொரு செய்தியும் இருக்குது. ரப்பே மருத்துவமனைக்கே போகாமல் பாதுகாத்துருன்னு கேட்குறோம். இப்போ அதை அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். மருத்துவமனை வாழ்க்கையிலிருந்தே பாதுகாத்துரு. நீ ஷாபி கொடுக்கிறாய், கொடுக்கிற போது ஏற்றுக்கொள். வரலபிமா கசமல்லா இல்லை, அல்லாஹ் உனக்குன்னு சொல்ல முடிவு செய்து வைத்திருக்கிறான். பொருந்திக்கொள். பொருந்தி கொண்டாயா யார்கிட்டையும் தேவையில்லாமல் வாழ வச்சிருவான். தக்குன் அகுனன்னாஸ், நீ தான்ப்பா யார்ட்டையும் தேவையாகாத மனிதன், செல்வாக்கு உள்ள மனிதன். அகுனன்னாஸுக்கு 1000 அர்த்தம் இருக்குது. உன்னை பணக்காரன் ஆக்கிடுவான் அல்லாஹ். காசில் யார்ட்டையும் தேவையாக வேண்டிய வேலை வராது. தேவைகள்ங்கிறதே உன் வாழ்க்கையில் இருக்காது. எப்போ? அவனை பொருந்தி வாழு. நான் நிறைவாக முடிக்கிறேன். பையத்து கொடுக்கணும், தொழுகை இருக்குது. சாலிங்கள் சஹாபாக்கள் தங்கள் வாழ்க்கையில் கடைசி வரையிலும் அவன் முடிவை பொருந்தி கொண்டார்கள். பயம் போச்சு, கவலை போச்சு. இந்த ரெண்டும் அல்லாஹ் சாலிஹீங்களை விட்டு எடுத்துருவான். இப்போ நம்ம ஷேகுமார்கள் நமக்கு கொடுத்த பாடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும். இந்த தரீகாக்கள்னா இது சில்சிலா இருக்குது, நபி வரைக்கும் இந்த தொடர் இருக்குது. சில பேர் பையத்து தரீகானால் ஒரு அதிர்ச்சி, ஏதோ நடக்குமோ. இதில் பிதாத் இல்லை, காலையிலே சொன்ன பிதாத் இல்லை, ஷிர்க் இல்லை, எதுவும் இல்லை. பியூர் சுன்னத்துர் ரசூல். பெருமானார் எப்படி பையத்து கொடுத்தாங்களோ அதை தான் நாங்கள் கொடுக்குறோம். அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்க மாட்டோம், இணை வைக்க மாட்டோம், திருட மாட்டோம். எந்த பையத்தை குர்ஆன் சொன்னதோ அந்த பையத். இதில் பெரிய விஷயம் என்ன தெரியுமா? பையத்துக்கு பின்னால் ஒரு காலம் இருந்துச்சு. எங்கள் ஷேகுமார்கள்லாம் பையத்து கொடுத்த காலம் எப்படின்னா, அவர்கிட்ட சில தர்பியத்தை கொடுப்பாங்க, கொடுத்து அவரை கொஞ்சம் பியூரான ஆள் ஆக்கிட்டு பையத்தை கொடுக்குறாரு. இப்போமெல்லாம் பிள்ளைங்க நிறைய சருகிறாங்க. அதனால் என்ன பண்ணுறோம்? பையத்தை கொடுத்துட்றோம். பையத்துக்கு பின்னால் அவன் பியூராக மாறிடுறான். ஒருத்தருக்கு பையத்தை கொடுத்துட்டோம், அந்த ஊர் மக்கள் சொன்னாங்க, அவர் குடிகாரன் ஆச்சு, ஹதரத்தை கொடுத்துட்டீங்களே. பையத்தை அவர் குடிகாரன் ஆச்சப்ப நான் கொடுக்கல, அவர் வந்து கேட்டார், கொடுத்துட்டோம். அல்லாஹு தாலா அவரை மாற்றிடுவான். பெருமானாருடைய காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருடுறான், யாரை சொல்லலாம் இருந்தாலும் தொழுகிறான், திருடுறான். பெருமானார் சொன்னாங்க, தொழுகிறார், அந்த தொழுகை அவரை தடுக்கும்னாங்க. அவர் திருட்டு பழக்கத்தை விட்டு வெளியில் போயிட்டாருன்னு எழுதுறாங்க. இங்கே அவர் மாறிடுவார்னு. அவர் தொடர்ந்து குடிக்கிறது அல்ல. ஏதாவது நல்ல நாட்டில் குடிக்கிறார், பெருநா ராத்திரி. சில பேருக்கு இந்த பெருநா ராத்திரின்னா கொஞ்சம் குடிச்சா தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. அல்லாஹ் இந்த உம்மத்தை இஸ்லாஹ்படுத்த வேண்டும், தௌஃபீக் செய்வானாக. இன்னைக்கு நீங்கள் எப்படி நம்புவீர்களோ, அவர் குடிப்பழக்கத்தை நிறுத்தினார் மாத்திரமல்ல, நம்முடைய சுகுபத்தில் ரொம்ப பலமாக இருக்கிறார். மிக அதிகமான தொடர்பு, திக்ர விடுறதே இல்லை. அவன் மனைவியெல்லாம் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மோசமான குணம் உள்ளவர். பையத்துக்கு பின்னால் அல்லாஹ் எவ்வளோ பெரிய பிரகாசமாக்கி விட்டான். இது ரசூலுடைய தொடர்பில் கொடுக்கப்படுகிற பையத். இங்கே மனிதர்கள் மாற்றப்படுவார்கள், புனிதர்களாக ஆக்கப்படுவார்கள். சருகுதல் ஏற்படாது, பணிவு ஏற்படும். இதற்கெல்லாம் மேலால் அல்லாஹ்வின் மீது எல்லையில்லாத நம்பிக்கை ஏற்படும். மௌலா சாலிம் மௌலா அபூ ஹுதைஃபாவின் அடிமை சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க போர்க்களத்தில் இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப மோசமான அடி, கண்டிஷன் மோசமாக இருக்குது. அவங்கள கடந்து போகிற சஹாபி பார்க்குறாங்க, ரொம்ப துடிச்சிக்கிட்டு இருக்காங்க, உயிரோடு போராடி. உடனே வேகமாக போய் தண்ணியை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அவங்க சொன்னாங்க, வேண்டாம்பா, தண்ணி என் தலைமாட்டில் வச்சிரு, என்னை கொஞ்சம் அப்படி இழுத்து கொண்டு போய் எதிரிகள் இருக்கிற இடத்துல கொண்டு போடுனாங்க. என்னப்பாவா அவங்கக்கிட்ட திரும்ப கொண்டு போட சொல்கிறீங்களே, ஆனால் உட்காந்துருக்காங்கப்பா எதிரிகள். அவங்க என்ன கிட்ட கொஞ்சம் தூக்கிட்டு போ, என்னால் நடக்கலாம் முடியாது, நான் மொத்தமாக இழந்துட்டேன். கிட்ட பார்த்தா பிளட்டெல்லாம் வெளியாயிட்டு, ரத்தம் ஃபுல்லாக வெளியே போயிட்டு, உயிர் இருக்குது, அங்கே கொண்டு வைனாங்க. நான் கேட்டேன், கொஞ்சம் தண்ணியை வேணா குடிச்சுங்களேன். இல்லைப்பா, இன்றைக்கி நான் அல்லாவை சந்திக்கணுங்கிறதுக்காக நோன்பு வச்சுருக்கேன். அல்லாவை சந்திக்கணும். யார்? மன் அராத ஐயந்துர இலா ரஜுலின் மின் அஹ்லில் ஜன்னah ஃபல்யந்துர இலா சாலிம். இந்த உலகத்தில் நடமாடும் ஒரு சொர்க்கவாசியை பார்க்க வேண்டுமா? என் சாலிமை பாருங்கள். சர்க்காரை ஆலம் சொன்ன செய்தி. இந்த சாலிமை பாருங்கள், நடமாடும் சொர்க்கவாசி, அவரோட அடிமை. ஆனால் பெண்ணம் பெரிய காரி, அவர் குர்ஆனை ஓதுகிறார். வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியில் நின்று கேட்டுக்கொண்டு நிற்கிறார்கள், சாலிமை ஓதவிட்டு. அடிமை, சையதுனா அபூ ஹுதைஃபாவினுடைய அடிமை. உலகத்திலேயே சொர்க்கவாசி என்று சோபனம் சொல்லப்பட்டவங்க. அவங்க சொன்னாங்க, என்னை இழுத்து அங்கேயும் போட சொல்றீங்க. இல்லைப்பா, அவங்களுக்கு புரியணும், நாங்கள் பயப்படவில்லை. நாங்கள் அடிபட்டதால்
இப்படியெல்லாம் ஆளாயிட்டோமே என்று கவலைப்படவில்லை, சந்தோஷமாக இருக்கிறோம். நான் ஒரு துஆ செய்தேன் இன்றைக்கு போருக்கு வருவதற்கு முன்பு, அல்லாஹ்வே நான் நோன்பாளியாக வருவேன், உன் தர்பாரில் நோன்பு திறக்க வேண்டும். என்ன மனிதர்கள்! அங்க போடு, எனக்கு ரூஹு இருந்தால் மகரிப் வரையிலும் இருந்தால் தண்ணியை குடிச்சுக்கிடுவேன், நோன்பு திறந்துக்கிடுவேன். ஏன்? நோன்பு திறக்கும் நேரத்தை பிற்படுத்தாதீர்கள் என்று சொன்ன உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அந்த சுன்னத் என் மௌத் நிறைய கடைசி நேரத்திலும் நடந்துவிடக்கூடாது. நோன்பு பிடிக்கணும், நோன்பு திறக்கணும், நோன்பு திறக்க பிற்படுத்தக்கூடாது, டயத்துக்கு திறந்துடணும். சில பேர் பஜாருக்கு போகிறாங்க, ஜாமானை வாங்கிட்டு வருவாங்க, வாங்க சொல்லிடுவாங்க, வீட்டில் போய் திறப்போமே, அது சுன்னத்துக்கு மாற்றம். அங்கனே உட்காந்து திறந்துடணும். அந்த நேரத்தில் வெளியில் போகக்கூடாது. துஆவுடைய நேரம், ரமதான் வருது, இன்ஷா அல்லாஹ் அடுத்த புரோகிராமில் அதை சொல்கிறேன். இங்கே நான் 2 நிமிஷத்தில் முடிக்கிறேன். ஞாபகம் வையுங்கள், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சுன்னத். எந்த நேரத்தில்? சக்கராத்தில், இறுதி மூச்சில் தண்ணி வை, தேன் அதற்கு இந்த தண்ணி. அல்லாஹ்ட்ட கேட்டிருக்க, இஃப்தார் உன் தர்பாருக்கு வர வேண்டும் என்று. ஒரு கால் அல்லாஹ் என்னை இங்கே ஹயாத்தாக வைத்தால் நான் நோன்பு திறப்பதை பிற்படுத்தக்கூடாது. அங்க கிட்ட கொண்டு போடு, எதிரிகள் கிட்ட, அவங்க பார்க்கணும், சுப்ஹானல்லாஹ் நோன்பு ஆளியாகவா போருக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க உணரணும், எங்கள் மார்க்கத்தில் நாங்கள் கொண்ட பலத்தை, நம்பிக்கையை, எங்கள் அல்லாஹ்வின் மீது எங்களுக்கு இருக்கிற உறுதியை அவங்க புரியணும். என் மௌத் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கணும். எந்த மனிதர்களை வல்லல் நபிகள் நமக்கு முன்னால் விட்டு சென்று இருக்கிறார்கள். அதுக்கு தான் தண்ணி. அல்லாஹ் அழைச்சிக்கிட்டு அங்கே போய் நோன்பு திறப்பேன், இழுத்து கொண்டு போய் எதிரிகள் பக்கத்தில் போட்டுட்டு நான் ஒளிந்து நின்றேன், என்ன நடக்க போகிறது என்று. அவங்க துஆ கேட்டிருக்கிறாங்களே தஹஜ்ஜத்தில், உன் தர்பாரில் நோன்பு திறக்கணுண்டு, ஒளிஞ்சு நின்றேன். சூரியன் அஸ்தமிக்கும் நேரம் இன்னும் மறையவில்லை. அவர்கள் வானத்தை பார்த்தார்கள், சிரித்தார்கள், ஓடி வந்தேன், அவர்களுடைய ரூஹு பிரிந்து விட்டது. சூரியன் மறையவில்லை, மறையும் நேரம், வானை பார்த்து சிரிக்கிறார்கள், ரூஹு பிரிந்தது. நான் புரிந்து கொண்டேன் அவர்கள் எத்தனை உயர்ந்தவர்கள். அவங்க எண்ணத்தையும் துஆவையும் கூட அல்லாஹ் கபூலாக்கியே ரூஹை பிரித்தான். அல்லாஹ்ட்ட போய் நோன்பு திறக்க போயிட்டான். வரத பிமா கஸமல்லாஹ். சாலிஹீங்களே, சாலிஹீங்களே, ஞாபகம் வையுங்கள், உங்களை படைத்த ரப்பு உங்களை கஷ்டப்படுத்த மாட்டான். உங்களை வேதனைப்படுத்துவதில் அவனுக்கு என்ன லாபம்? உங்களை சங்கடப்படுத்துவதற்கு அவனுக்கு நோக்கம் என்ன? என்ன போய் நோயில புரட்டி போடுகிறான், வியாபாரத்தில் கஷ்டத்தை கொடுக்கிறான், நோக்கமே இல்லை. நீங்க நல்லா இருக்கணும், அல்லாஹ்வே ஆசைப்படுகிறான். மா யஃஅலுல்லாஹு பிஅதாபிக்கும் இன் ஷகர்தும் ஆமன்தும். 2 வாழ்க்கை வாழுங்கள், நன்றி இருங்கள், உங்களிடத்தில் இருக்கணும். அல்லாஹ் எவ்வளவு கொடுத்திருக்கான், நன்றியோடு வாழுங்கள். உங்களை வேதனை கொடுப்பது அவனுக்கு நோக்கமே இல்லை. நீ கஷ்டப்படணுங்கிறது அல்லாஹ்வுடைய ஆசை இல்லை. அதுக்கு மேல சாலிஹீங்களை கஷ்டப்படுத்துறானா, நோக்கம் என்ன தெரியுமா? அவங்க அந்தஸ்தை உயர்த்துவதற்காக. எல்லாம் அல்ல அல்லாஹ் அவனோடு ஒரு அழகிய வாழ்க்கை முறையை நசீபாக்கி தருவானா. தேவைகள் அவன்கிட்ட கேட்டு பெறச் செய்வானாக, நம்பிக்கையோடு கேட்கச் செய்வானாக. நாடு உள்ள வரையிலும், உலகம் உள்ள வரையிலும் நாம் பாதுகாக்கப்படுவோம், பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். மிகச்சிறந்த காலங்கள் உண்டு, மிக மோசமான காலங்கள் உண்டு, நெருக்கடி காலங்கள் உண்டு. நாம் வாழ்ந்த காலங்கள் கொஞ்சம் திரும்பி பாருங்கள். 1000 சோதனைகளுக்கிடையே நிறைவாக நாம் வென்றோம், இன்னும் வென்று கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் கியாமத் வரைக்கும் அதை நடத்தி வைப்பானாக. நம்பிக்கை அவன் மீது இருக்கட்டும். அவநம்பிக்கையை என் ஹாலிக்கான மாலிக்கான ரப்பின் மீது வைத்து விடாதீர்கள். இதுதான் நாங்கள் ஆசைப்படுகிற வாழ்க்கை. வல்லல் நபிகள் சஹாபிகளை உருவாக்கிய வாழ்க்கை. நோய் வரும், அதை கொண்டு அல்லாஹ் உங்களை சுத்தமாக்க ஆசைப்படுகிறான். மருத்துவம் வேணும்னா செய்யுங்க, இல்லைன்னா அல்லாஹ்ட்ட கேளுங்க, ஷாஃபி நீ குணமாக்கு, அவன் நினைச்சா குணமாக்கி விடுவான். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் இருப்போம். பயம் வேண்டாம், கவலை வேண்டாம், ஹாப்பியாக வாழுங்கள், மகிழ்ச்சியாக வாழுங்கள். அவனிடத்தில் எப்போதும் கையேந்துங்கள், பேசுங்கள். உங்க பிரச்சனை போய் 1000 பேர்கிட்ட போன் அடிச்சு பேசுறீங்க, வேண்டாம், அல்லாஹ்ட்ட பேசு. ரப்பே இப்படி நெருக்கடியில் இருக்கிற, வழியை திறந்து விடு, எது ஹைரோ அதில் ஈடுபடுத்து. அது சுன்னத்தாய் இஸ்திகாரா, அல்லாஹ்ட்ட போய் ஹைர கேட்கிறது. அதுதான் எங்களுடைய ஆசைகளும் கனவுகளும். லட்சோபலட்ச இதயங்களில் அல்லாஹ்வின் நம்பிக்கையை பலப்படுத்துவதும், நாம கவலை இல்லாமல், பயம் இல்லாமல், நிம்மதியோடு மௌத் வரைக்கும் வாழணும், மண்ணறையிலும் நிம்மதியாக வாழணும். அல்லாஹ் அதற்கான அருளை பாலிப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல்
உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாடும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. ஹயாத்தை கொடுக்கும் காலம் வரையிலும் நம்மையும் நமது குடும்பத்தையும் ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து பாதுகாப்பானாக. அதன் செலவு சிரமங்களிலிருந்து பாதுகாப்பானாக. முடங்கி விடாமல் யாருக்கும் சுமையாகி விடாமல் பாதுகாப்பானாக. போகும் வரும் வழிகளில் கீழே விழுந்து விடாமல் பாதுகாப்பானாக. சுகர் பிரஷரினுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பானாக. ஹயாத் வரையிலும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நின்று வணங்க தௌஃபீக் செய்வானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. நம்முடைய பிள்ளைகளின் இல்மில் ஈமானில் அமலில் ரிசத்தில் பறக்க செய்வானாக. அவனோடு ஒரு அழகிய தொடர்பில் நாம் பெற்ற மக்கள் வாழச் செய்வானாக. மாணவியின் பறக்கத்தான அருள் நிறைந்த சுன்னத்தை இஷ்கோடு இன்பத்தோடு பின்பற்றும் வாழ்க்கையை அல்லாஹ் வழங்குவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து குறிப்பாக உலமா பெருமக்கள் ஹலீஃபாக்கள் மஷாயிஃப்மார்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து நம்முடைய நிர்வாக பெருமக்கள் முத்தவல்லி தலைவர் செயலாளர் இங்கே பாடுபட்ட உலமாக்கள் குழுவினர்கள் இளைஞர்கள் பெரிய தியாகம் பெரிய அர்ப்பணிப்பு மிகப்பெரிய வேலை இந்த மாநாடு இந்த இஸ்திமாவுக்கும் சிறந்த இந்த ஆன்மீக மாநாட்டிற்கும் உண்மையிலேயே அல்லாஹ் இங்கே வந்திருக்கிறவர்களுக்குள் ஏற்படுகிற மாற்றம் இதில் ஹிதுமத்தானவர்களுக்கு அல்லாஹ் கூலி வழங்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல சேவை அல்லாஹ் புரிந்து கொள்வானாக. இந்த பையத்துங்கிறது ரொம்ப விளைஞ்சங்க. இதனுடைய நோக்கம்